பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெபம். ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா, பைபிள்ல எக்ஸாம்பிள் அப்ரஹாம் கர்த்தர்கிட்ட பிரேயர் பண்ணாங்க. அதே மாதிரி மோசஸ் கர்த்தர்கிட்ட பிரேயர் பண்ணாங்க. அப்புறமா பார்த்தோம்னா தாவீது கர்த்தர் இடத்துல பிரேயர் பண்ணாங்க. அண்ணா ஆலயத்திலேயே போய் உட்கார்ந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து பிரேயர் பண்ணாங்க. அப்புறமா அடுத்தபடியா பார்க்கும்போது ஈவன் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து கூட நிறைய இடங்கள்ல பிரேயர் பண்றதை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அவங்க சீஷர்கிட்ட கூட சொல்றாங்க, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பால் பிரேயர் பண்ணிருக்காங்க. சோ பைபிள்ல எத்தனை எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம். பைபிள் பிரேயருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குழந்தை, ஒரு அம்மா அப்பா அவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, சின்ன சின்ன விஷயங்களையும், என்னை இவங்க கிள்ளிட்டாங்க, என்னை அடிச்சுட்டாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு அப்படி நான் ஃபீல் பண்றேன், இப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு எல்லாமே நம்ம அப்பாவுக்கிட்டயோ அல்லது அம்மா கிட்டயோ சொல்லுவோம். அப்படித்தானே? அப்படி சொல்லும் போது அந்த அப்பா அம்மா அவங்களை எவ்வளவு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நமக்கு பரலோக தகப்பன் நம்ம கூடவே இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம என்னென்ன ஃபீல் பண்றோமோ, நம்ம சேடா இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம துக்கமா இருந்தாலும் சரி, ரொம்ப நொறுங்கின தருவாயில இருந்தாலும் சரி, கர்த்தரோட நம்ம பேசும்போது அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவரா இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம கர்த்தர்கிட்ட மட்டும்தான் பேசணும். மனுஷங்க கிட்ட பேசும்போது டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கலாம். அதே மாதிரி நம்ம என்டர்டெயின் பண்ற மாதிரி லைக் சாங் கேட்கறதுனாலயோ அல்லது வேற ஏதாவது காரியங்கள்ல நம்மளோட லெஷர் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கலாம். ஆனா பெர்மனண்டா நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னா நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய சொந்த அப்பா பரலோகத்துல இருக்காங்க. அவங்க நம்ம கூடவே இருக்காங்க, நமக்காகவே இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்கிறவரா இருக்கிறார். நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நமக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு இல்லை, எப்பவுமே கர்த்தரிடத்துல மட்டும் சார்ந்து கொள்ளணும், கர்த்தரிடத்துல மட்டும் கேட்கணும். எதுவா இருந்தாலும் அவரிடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம அவர்கிட்ட போகும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். ஸோ நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி எல்லா காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.